சில கேரக்டர் வந்து படத்துல போயிருச்சு அப்படின்னாலும், மனசுல நீங்காம நிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எத சொல்றேன்னு கண்டிப்பா நீங்க பிடிச்சிருப்பீங்க. ஸோ "ஹிருதயமுடைய செல்வா" அந்த கேரக்டர் அவ்ளோ ஒரு என்னைக்கு பார்த்தாலும் அப்படி ஒரு நண்பன், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு நண்பன். ஷூர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணக்கூடியவங்க, வருஷங்களுக்கு சேஷம்ல அப்படியே வந்து, "லேய் நீ உங்கள வெறுப்பேத்துவேன்டா" ஐயோ! அப்படி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நெகட்டிவ். பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு ஆக்டர் அதான் வந்து பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆமா. அண்ட் இதுல எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்க இப்ப உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டீங்க இந்த படத்துல இருந்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ. இதுல வந்து ரவீந்திராங்கிற கேரக்டர். இந்த கேரக்டருக்கு ஆனா லவ்வும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. ம். ஸோ எந்த இடத்துல அவன் அந்த கேரக்டரோட காதல் வெளிப்படுத்தணும், எந்த இடத்துல அந்த நட்பு வெளிப்படுத்தணுங்கிறது தான் இந்த ரவீந்திராங்கிற கேரக்டரோட ஒரு 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 சின்ன ஒரு காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஜேபி சார் என்கிட்ட கதையா சொல்லும் போதும் என்ன எக்ஸைட் பண்ண விஷயமும் அதுதான். இதுல வந்து ஒரு சிங்கிளான ஒரு டைமென்ஷன் இல்ல. இதுல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்கு. அத வந்து எப்படி நாம அணுகுறோம்? அத நாம எப்படி கொண்டு வரலாம்? அ அது வந்து எவ்ளோ நேச்சுரலா நாம அத பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. இந்த கதைக்கு நாம வந்து என்ன பண்ணலாம்? லைக் இந்த இந்த கதைய கொண்டு வரதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டா நம்ம இதுக்குள்ள இருக்கணுங்கிற ஒரு 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 ஆசை ஒண்ணு இருக்கும் இல்லையா? ம், சில ம், கதைகள் கேட்கும்போது தான் நமக்கு அது ஃபீல் ஆகும். ம், ம். இதுல என்னவா இருந்தாலும் சரி, இந்த படம் நான் பண்ணிடுறோம்.